ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நான் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார். இந்த வருஷம் 2026 மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம். 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. சனி பகவான் பெயர்றார், குரு பகவான் 3 இடத்துக்கு போகிறார். என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கார், அதற்கு பிறகு ஒரு 4-5 மாதம் 10ஆம் இடத்துல இருக்கார், பிறகு 11ஆம் மாதத்துக்கு வந்துடுறார். அதனால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, அதுவும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இந்த வருஷ கடைசியில் வரார். உங்களுடைய சுகங்கள் கம்மியானாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதாவது 2 வீலர் வச்சுருக்கவங்க 4 வீலர் வச்சுருக்கவங்க செடான் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிக வருமானம், அதிக அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலமாக பெரிய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் உங்களுடைய பதவிகளில். இருந்தாலும் அது ஒரு 4 மாதம் தான் இருக்கும். அதாவது மே மாதம் கடைசி ஜூன் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வரணும் தான் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவியில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்தில் கேதுவும் வர. இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அது தவிர குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 4ஆம் இடத்தில் ராகு. 4ஆம் இடத்தில் ராகு அப்படின்னா அவர் வேலை பார்க்க வேண்டியது சனி பகவானோட வேலை. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்க, ராகு கேதுக்கு தனியான வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காரியம். அப்போ துலா ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு, லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் கவனமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இப்படி வருதுன்னு தெரிஞ்ச விட்டு நம்ம படிக்கிறத விட எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், இருதய தொடர்புடையான உபாதைகள், இது எல்லாமே வருது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயாருக்கு ஒரு சின்ன உடம்பு உபாதை இருக்காதனாலும்
உடனே குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா 6ல் சனி பகவான் இருக்கார். அடுத்தது சனி பகவானுடைய வேலையை இங்கே ராகு வேற செய்கிறாரு. அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. 9ல் குரு எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய மே வரையிலும் இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு. வர மேய்க்கு அப்புறம் முயலவர்களும் எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும். குரு எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அற்புதமான வரக்கூடிய மே மாதம் வரையிலும். மேக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்றோம். இந்த உத்தியோகஸ்தானத்தில் வரதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கருத்து வேறுபாடு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் இந்த காலகட்டங்களில் 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு, உங்கள் மேலே உள்ளவங்களோடையும் உங்கள் கீழே உள்ளவங்களோடையும் அனுசரித்து போகிறது நல்லது. வாதங்கள், விதாண்டா வாதங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 10ல் குரு வரும்போது விவாதத்தின் முடிவில் பாதகம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வரார். இது ராசிக்கு 11ஆம் இடம். அதீத லாபங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2 மாதம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு 5 மாதம் மட்டும் பிரச்சனைக்குரிய மாதங்கள், பாக்கி உள்ள 7 மாதமும் நல்லாயிருக்கும். அப்போ தலை அப்படின்னு ஒன்று உண்டுன்னா பூ அப்படின்றது உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த காலகட்டங்களில் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ என்னத்துக்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்க எம்பெருமான் பெருமாள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு திருச்சானூரில் போயிட்டு பத்மாவதி தாயாரை சேவிங்க. அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை சேவிங்க. அதுக்கு அடுத்தது மேலே வராக போயிட்டு மேலே திருப்பதியில் உள்ள வராகர் சுவாமியை சேவிச்சுட்டு 4வதாக எம்பெருமான் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? விலகும். சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க. கோசாலையில் உள்ள கோவுக்கு மாசாந்திர தீவனங்கள் 1, அடுத்தது வைக்கோல் 2, 3 புல், அடுத்தது 4 அகத்திக்கீரை. இதை இந்த 12 மாதமுமே அந்த கோசாலையில் உள்ள கோவுக்கு உண்டான இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கோ அப்படின்றது நம்மளுடைய சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் கோ, அதை வாங்கி கொடுங்க. இதை தவிர 2வது ஒரு எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேதத்தை நாம் ரசிக்கணும். அப்போ வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமானை வாங்கி கொடுங்க, அரிசியை வாங்கி கொடுங்க. இதை 1/1/2026லேருந்து 31/12/2026 வரலும் செய்யும் பொழுது வேதத்தையும் கோவையும் நாம் ரட்சிச்சாக்க நமக்கு வரக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையதை நிறை செய்யுமா? நிறை செய்யும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026லேருந்து 31/12/2026 வரையிலும் கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். கடன் சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் அமைந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் மாதத்துக்கு மேலே தெரிகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அதில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு சற்று மனக்லேசங்களை ஏற்படுத்துவார். அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்களேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு 90% பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.